Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். फ्रेंड्स இதுதான் பனம்பழம். இந்த பனம்பழத்தை வச்சு தான் நாம இன்னைக்கு அல்வா செய்ய போறோம். முதல்ல நாம இந்த பனம்பழத்தில இருந்து ஜூஸ் எடுத்துக்கணும். இந்த பனம்பழத்தில இருந்து ஜூஸ் எடுக்கணும்னா கண்டிப்பா அதனோட தோலை நாம ஃபர்ஸ்ட் உரிச்சாகணும். தோல் கொஞ்சம் திக்கா இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி லைட்டா உரிச்சு எடுத்தீங்கனாலே நல்லா வந்துரும். இந்த பழத்துல இருந்து இந்த தோலை நம்ம உரிக்கும்போது லைட்டா கையில ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா உறிஞ்சு வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதனோட தோல் வந்துட்டு உரிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா அதை கத்தி வச்சு லைட்டா வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த பனம்பழத்தை இப்படியே சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் இதுல நார் இருக்கும். இந்த பழத்துல 2 கொட்டை இருந்துச்சு. இது அப்படியே 2 கொட்டைகளை பிரிச்சு எடுத்துக்கணும். பிரிச்சு எடுத்துட்டு இதை தண்ணியில போட்டுட்டு நல்லா கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கணும். நீங்க கையால பிசைய இதுல இருந்து ஜூஸ் அப்படியே வந்துடும். தண்ணி தேவைன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து கூட இதுல இருந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தீங்கன்னா இதுல இருந்து சீக்கிரமா ஜூஸ் வரும். எந்த அளவுக்கு திக்கா இருக்கு பாருங்க ஜூஸ். இன்னும் நான் இதுல கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். என்னோட கொட்டையில கொஞ்சம் கூட ஜூஸே இல்லை. இப்போ நாம எடுத்த ஜூஸ் இந்த மாதிரி அரிப்பு வச்சு அரிச்சு எடுத்துக்கலாம். இதை நாம எதுக்கு அரிச்சு எடுக்கிறோம்னா இது நாம ஜூஸ் பிசையும் போது இதுல இருந்து நாரும் கூட சேர்ந்து தான் வரும். அந்த நாரை பிரிச்சு எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இதை அரிப்பு பயன்படுத்தி அரிச்சு எடுத்துக்கிறோம். பனம்பழத்தோட ஜூஸ் தண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். நெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா முந்திரி சேர்த்துட்டு முந்திரியும் வரப்பட்டதுமே அது கூட கொஞ்சமா கிஸ்மிஸும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போறேன். உங்களோட விருப்பம் போல வேற ஏதாச்சும் நட்ஸ் சேர்க்கறதுக்கு விருப்பம் இருந்தா கூட இந்த மாதிரி நெய்யில சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வரப்பட்டதும் நாம இப்போ ஒரு பாத்திரத்துல இதை மாற்றி வைக்க போறோம். எல்லாத்தையுமே தனி எடுத்ததுக்கு அப்புறமா நான் இது கூட பனம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்க போறேன். இந்த பனம்பழ ஜூஸ்லயே கொஞ்சம் இனிப்பு இருக்கும். இது கூட இனி இனிப்புக்காக நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த 3/4 கப் அளவு சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருந்தது. 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தீங்கன்னா அல்வாக்குள்ள அளவுக்கு கரெக்டான இனிப்பா இருக்கும். இதுக்கப்புறம் 1 கப் சேர்த்துட்டீங்கன்னா இனிப்பு திகட்டுற மாதிரி இருக்கும். இந்த பனம்பழத்தில் அல்வா செய்யும்போது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்லா பொங்கி வெளியே வந்துடும். இந்த பனம்பழத்தோட ஜூஸ் கொதிச்சு வெளியே வராம இருக்க நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா அப்படியே கொதிக்க விட்டுறலாம். லோ ஃப்ளேம்ல இருக்கும்போது கொதிச்சு வெளியே வராது. எப்பவும் கிளற வேண்டிய தேவை இருக்காது. நான் சேர்த்த பனம்பழத்தோட ஜூஸ் நல்லா திக்காகி இந்த ஸ்டேஜ் வந்ததுமே வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியில கரைச்சு அதையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நான் சேர்த்ததுக்கு அப்புறமா அது வெளியே தெறிக்கல. நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சுட்டேன். இப்பவும் கிளறி விட்டுட்டே இருந்தேன். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு இன்னுமே நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இனி நாம இதை கைவிடாம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா இந்த மாதிரி திக்காகி வரணும். இனி போக போக இதனோட கலர் நல்லா மாறி வருது பாருங்க. இப்ப பாருங்க நேரம் இருந்த கலரை விட கொஞ்சம் கூட நல்ல டார்க் மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. இதை இப்படியே நாம எடுத்துடக்கூடாது. இன்னுமே நல்லா திரண்டு வரணும். அப்பதான் அல்வாவோட கன்சிஸ்டன்சி வரும். இப்ப நம்மளோட அல்வாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க. இதை இப்படியே ஸ்பூன்ல எடுத்து விட்டோம்னா கண்ணாடி மாதிரி தெரியுது. இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா இதுல நாம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த அந்த நட்ஸையுமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நல்லா திரண்டு இந்த மாதிரி வருது. இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்ச நேரம் கூட இந்த அல்வா பதம் வரதுக்கு வேண்டி வெயிட் பண்ணேன். இன்னுமே நல்லா திக்காயிடுச்சு. இப்ப நான் இதை எடுத்துக்க போறேன். இது லாஸ்ட்ல அல்வா அனுப்போ இந்த அளவு தான் கிடைச்சது. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். நல்லா சூடானதுக்கு அப்புறமா பவுலை திருப்பி வச்சு இந்த அல்வாயை நான் வெளியே எடுத்துக்கிட்டேன். அல்வா சீக்கிரமாவே நல்லா கலந்து வந்துருச்சு. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். பனம்பழத்தோட வாசனை தெரியறவங்களுக்கு இந்த அல்வாவோட டேஸ்டும் புரியும். பனம்பழத்தோட வாசனை அந்த அளவுக்கு இருக்கும். இதுல ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.